நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே, உண்மை உறக்கச்சொல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸ் நியூ பிளான் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட பேசிக் இந்த ஒர்க்கோட பேர் என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் நிறைய ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய இ-காமர்ஸ் ஆப்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அது எலக்ட்ரானிக்கலாக இருந்தாலும் க்ராசரி ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு இ-காமர்ஸ் ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஸில் உள்ள ப்ராடக்ட்ஸை இன்னொரு நபர் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ராடக்டை பை பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களுடைய ஸ்டைலில் சொல்கிறது, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போட்டுட்டு அந்த ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரொமோட் பண்ணி அவங்க மூலமாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். நிறைய யூடியூபர்ஸ், நிறைய கான்டென்ட் ரைட்டர், நிறைய நபர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியில் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஆனால் இதில் சின்ன வித்தியாசம் அங்கேயும் இங்கேயும் என்னென்னா, அங்கே நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன். ஆனால் இங்கே அந்த ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலே போதும். இதற்கு உங்களுக்கு வியூஸ் வேணாம், லைக்ஸ் வேணாம், ஷேர்ஸ் வேணாம், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணாம். ஸோ அந்த கம்பெனி சொல்கிறது மாதிரி அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸ், ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற கமிஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. எஸ்பிஓ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. எஸ்பிஓவில் இருந்து ட்ரெயின் பண்ணி லைஃப் டைம் ஒரு ஒர்க்கை உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எஸ்பிஓட வேலை. எஸ்பிஓ அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் பிளானை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு மந்த்லி அப் டு 15K மேலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த அப் டுங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, குறையவும் செய்யலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் மாதம் 15,000க்கு உள்ளேயும் இல்லை மேலேயும் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்ச பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 10ஆம் தேதி கண்டிப்பாக கிரெடிட் ஆகிரும். இந்த பிளானோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் தான். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த டைம் தான் வேலை பார்க்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்கள் விருப்பம் தான். இந்த ஒர்க் பண்ண ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் போதும். இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், யூடியூப் அண்ட் பிளாக், ஸோ இந்த உங்களுக்கு இருக்கிற ஓன் வெப்சைட் எதுலனாலுமே நீங்கள் இது மூலமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எந்த வித லைக்ஸ், வியூஸ், ஷேர்ஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஓகேவா? ஸோ எஸ்பிஓ ட்ரெயின் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு உங்களை அனுப்பிடுவாங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்காக ஒரு ஒர்க் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இல்லை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை அவங்க சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். ஸோ அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸ், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், பிளாக் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. இதில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்னால் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இது மூலமாக ஃபோட்டோ மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற கீவேர்ட்ஸு, லிங்க்ஸு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ். இன்ஃப்ளூயன்சர் இந்த யூடியூப்பில் நம்ம லென்த்தாக ஒரு வீடியோ போடுவோம், யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராமில் லென்த்தாக ஒரு வீடியோஸ் போடுறது இதுதான். கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் நார்மலாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுவீங்க, நார்மலாக ஒரு நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி நம்ம வெப்சைட்லலாம் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம், நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ அதுதான். என்னால் வீடியோஸ் போட முடியாது, என்னால் கண்டென்ட் ரைட்டர் மேக் பண்ண முடியாது, என்னால் போஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ஓகேவானா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற டாஸ்க்குக்கு மட்டும்தான் அமௌண்ட் கிடைக்கும் தவிர போஸ்ட் மட்டும்தான் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அமௌண்ட்டு தான் கிடைக்கும், மற்றது கிடைக்காது. ஓகே? ஸோ அன்லிமிட்டெட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுற அதுக்குள்ளே கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்குள்ளே இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே இதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த கமிஷன் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப் டு 15,000 குறைஞ்சபட்சம் இல்லை, அதிகபட்சம் இல்லை, 15,000க்கு மேலேயுமே உங்களால் சம்பாதிக்க முடியும். எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம்னா நம்ம வேலை செய்யாமலே இந்த டாஸ்க்லாம் பண்ணுறோம்ல, இந்த டாஸ்க்கு பண்ணாமலேயே இன்னும் நிறைய வருமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வருமான வாய்ப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இன்கம், அஃபிலியேட் கமிஷன், சேல்ஸ் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன். அஃபிலியேட் கமிஷன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை லிங்காக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸ் மூலமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ண லிங்க் மூலமாக அந்த ப்ராடக்டை அவங்க பை பண்ணால் உங்களுக்கு அப் டு 30% வரை கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் கமிஷன். ஸோ செகண்ட், சேல்ஸ் கமிஷன். உங்கள் ரெஃபர் லிங்க் மூலமாக இப்போ ஒவ்வொரு ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஆப்ஸில் நீங்கள் இருப்பீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆப்போட ஒரு ரெஃபர் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டு அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எந்த வித பெனிஃபிட் கிடைக்காது. பட் இதில் இவங்க கொடுக்குற ஒரு இ-காமர்ஸ் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் அந்த ஆப் ரெஃபர் லிங்க் உங்கள் மூலமாக அவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க நார்மலாக A to Z ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவங்க ஆர்டர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்புக்குள்ளே போய் அவங்க ஆர்டர் பண்ணும்போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் போக போக இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு வருஷம் கூட ஆகலான்னு வைங்களேன். அந்த ஒரு வருஷத்தில் ஒரு 100 பேரை நீங்கள் உங்கள் ரெஃபர் லிங்க் மூலமாக உங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த ஆப் பிடிச்சி போகுது. அவங்க எல்லாமே அதிலே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மாதம் ஒரு 100 பேர்னு வச்சுருக்கலாம். மாதம் ஒரு 30,000 ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் 10% எவ்வளோ வருது? 3,000 ரூபா வருது. ஸோ உங்களுடைய டாஸ்க்கு போக உங்களுக்கு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வருஷத்தில் எத்தனையோ பேரை சேர்ப்பீங்க, 100 பேருங்கிறது எவ்வளவோ வாங்குவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வரும், ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கெலாம் சில விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். ரொம்ப குறைஞ்ச விலையெல்லாம் தேவைகளுக்காக சேல்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ அடுத்தது இன்ட்ரோ கமிஷன். இன்ட்ரோ கமிஷன்னா SBO. இப்போது நீங்கள் SBOக்குள்ளே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. SBOக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னொரு நபரை நீங்கள் SBOக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க டாஸ்க் மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அஃபிலியேட் கமிஷன் ஏர்ன் பண்ணுவாங்க, சேல்ஸ் கமிஷன் ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க டோட்டலாக வித்ட்ராவல் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 பேரும் மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 10,000 ரூபாயில் இருந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அது 5 பேர்னு பார்த்தா 50,000 சம்பாதிக்கிறாங்க. அதில் 10% 5,000 ரூபாய். ஸோ அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மாதம் உங்களுக்கு 5,000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வருமான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருந்தால் மந்த்லி உங்களுக்கு 10ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். இதுதான் SBO அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். இந்த ஒர்க் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும், பட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 4 மந்த் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 மந்த்தும் எலைட் லேர்னர் அப்படிங்கிற ஒரு பேரில் 4 மந்த் ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் வித் சேலரியும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வீக்லி அப் டு 4 டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த 4 டாஸ்க்குக்கும் உங்களுக்கு மந்த்லி 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1,000 ரூபாய் நீங்கள் வந்ததும் மாதம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்கள் வேலெட்டில் 1,000 ரூபாய் லிமிட் வந்துட்டுனா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 4 மந்த் ட்ரைனிங் முடித்ததும் லைஃப் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கை நீங்கள் ஜாயின் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ்னால் சிம்பிள். ஸோ ஒரு மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், ஜஸ்ட் கொஞ்சம் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஆப்ஷனை டச் பண்ணுங்கன்னா அந்த ஆப்ஷனை ரீட் பண்ணி நீங்கள் டச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி. செகண்ட், இந்த ஒர்க் டெய்லியும் 1 ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஸோ 1 ஹவருங்கிறது எஸ்பிஓலேருந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அப்டேட் கொடுக்கலாம். ஸோ உங்கள் டீமை கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் 1 ஹவர்னு இல்லை, எப்போ வேணாலும் இருக்காது. பட் டெய்லி 1 ஹவருங்கிறது ஒரு கண்டிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ தேட் நீங்கள் ஃபஸ்ட்டு 15 டேஸ் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஒரு 15 நாட்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் லைஃப் டைம் ஒர்க் பண்ண விருப்பம் இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். அந்த கோர்ஸோட வேலிடிட்டி 1 இயர். ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் தான். ஏன்னா ஃபுல்லாக அது ஒரு வீடியோ ரெக்கார்டாக தான் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தனியாக ஓன் பிஸ்னஸ் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட வேல்யூ 9,999. ஸோ நீங்கள் 1 டைம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் லைஃப் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இன்னொரு மெம்பரை ரெஃபர் பண்ணால் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக 1,000. ஓகேவா? ஸோ 1,000 rupees கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் உடனடியாக வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். 24 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ ட்ரைனிங் டாஸ்கில் 1 டாஸ்க் அப் டு 250 ஏர்ன் பண்ணுவீங்க. போனஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ண 4 டேஸ்க்குள்ளே இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு 4 டாஸ்க்குக்கு ஏற்கனவே நார்மலாக சொல்லியிருந்த மாதிரி ஒரு டாஸ்க்குக்கு 250 கொடுப்பாங்க. ஸோ 250 கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிற 4 டாஸ்க்குக்கும் 250 + 250 ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் 1,000 rupees எக்ஸ்ட்ராவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டாஸ்க்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 1,000 rupees வரும். ஸோ அதையும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிளான் கான்செப்டே. இதை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் தெரிந்த பிறகு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.